القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين نحمده على ما قضى ونشكره على ما أعطى له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المعتدين. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا ينادي يوم القيامة أين جيراني أين جيراني فتقول الملائكة ربنا ومن ينبغي أن يجاورك فيقول الله سبحانه وتعالى أين عمار المسجد رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்து. கனிமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இந்த சுருக்கமான வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விடயங்களுடைய தெளிவையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தின் மூலமாக, அதாவது அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னத்துக்களின் மூலமாகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா விடயங்களுடைய தெளிவையும் அல்லாஹு தஆலா படிச்சுட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு தெளிவான மார்க்கத்துல நாங்கள் எல்லாரும் காரடி எடுத்து வைத்திருக்கிறோம். எந்த விடயமும் சொல்லப்படல என்பதாக யாரும் சொல்ல முடியாது. எனக்கு இந்த மார்க்கத்துல இந்த விஷயத்துடைய தெளிவு இல்லை, இந்த விஷயத்தை பத்தி இந்த மார்க்கத்துல சொல்லப்படல என்பதாக எந்த மனிதனும் சொல்ல முடியாது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, கத் தரத்துக்கும் அலல் பைதா என்றார். சொன்னாங்க போல நான் விட்டுட்டு போறது தெளிவுல விட்டுட்டு போறேன். எந்த ஒரு விடயமும் சொல்லப்படாம இல்ல, எந்த அளவுக்கு தெளிவுல விட்டுட்டு போறேன் என்றா லைலுஹா கனஹாரிஹாண்டா, அதனுடைய இரவு கூட பகல போல தெளிவாயிருக்கும். அந்த அளவுக்கு தெளிவான ஒரு மார்க்கம், ரொம்பவும் விசாலமான ஒரு மார்க்கத்துல நான் விட்டுட்டு போறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க, எந்த மார்க்கத்துல சரி, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மார்க்கத்திலேயாவது எச்சி துப்பக்கூடிய ஒழுங்குமுறைகள் சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லப்படல.
அந்த ஒழுக்கங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குதா? சொல்லப்படல. ஆனா இஸ்லாம் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி எச்சில் துப்போம், எந்த வாழ்க்கையில் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல எந்த மார்க்கத்திலேயாவது டாய்லெட் எப்படி போகணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்குதா? எப்படி டாய்லெட்டுக்கு போகணும், எப்படி டாய்லெட்ல ஈக்கணும், வரக்கூடிய நேரம் எப்படி ஒழுங்குமுறைகளை பேணணும், உள்ளுக்கு இருக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கணும், டாய்லெட்டுடைய ஒழுங்குமுறைகளையும் படிச்சு தருவது மார்க்கம். எப்படி செருப்பு போடுறது, எப்படி தூங்குறது, எப்படி சாப்பிடுறது, இப்படி மனிதனுடைய வாழ்வியல்ல தேவையான அடிப்படையான எல்லா விஷயங்களுடைய தெளிவும் இந்த மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே அந்த அடிப்படையில மனிதன் அவனுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய, அவனுடைய வாழ்வியல்ல அவன் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் பொறுப்புகள் என்று சொல்ற விஷயம். பொதுவாக மனிதன் அல்லாஹு தஆலா உலகத்துல படைக்கக்கூடிய நேரத்துல எல்லாரையும் அல்லாஹ் பொறுப்புதாரிகளா படைச்சிருக்கிறான். எல்லா மனிதனையும் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ரோல்ல இருப்பான், ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பான். சில நேரங்களை பெற்றோராக இருப்பாங்க, சில நேரத்தில் ஒரு பெற்றோருக்கு பிள்ளையாக இருப்பாங்க, கணவனுக்கு மனைவியாக, மனைவிக்கு கணவனாக, இப்படி உலகத்துல வாழக்கூடிய ஆணோ பெண்ணோ உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு ரீதியில பொறுப்பு சுமந்தவர்களாக உலகத்துல வாழுவாங்க. எல்லா விஷயத்தை பத்தி நான் பேசின இஸ்லாம் ரொம்ப தெளிவாக மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றியும் பேசுது. அதிலேயும் குறிப்பாக ஒவ்வொரு பொறுப்புகளும் அமானிதம், அதிலேயும் மிகவும் குறிப்பாக மஸ்ஜித் என்று சொல்றது ஆகப்பெரிய ஒரு அமானிதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சுருக்கமாக ஒரே வார்த்தையில சொல்லணும் என்றா மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்றது அது விளையாட்டல்ல, அது சும்மா தூக்கி கொடுக்கிறது, அது விளையாட்டான ஒரு விஷயம் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இந்த பயான ஆரம்பம் செய்யறதுக்கு முன்னால மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய தலைப்பை 4ஆக விரிக்கலாம். அதுல முதலாவது தலைப்பு, யாரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு தகுதியானவங்க, தகுதியானவங்க யாரு, அந்த தகுதியானவர்களுக்கு இருக்கக்கூடிய தகமைகள் என்ன, இது ஒரு தலைப்பு. இரண்டாவது இன்னும் ஒரு தலைப்புல பேசலாம், வந்தவர்கள் என்னென்ன பொறுப்புகளை செய்யணும், இது இரண்டாவது தலைப்பு. மூணாவது இன்னொரு தலைப்பு இருக்குது, அந்த வந்த நிர்வாகத்தோட பொதுமக்களாகி எங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், இது மூணாவது தலைப்பு. நாலாவது இன்னும் ஒரு தலைப்பு இருக்குது, யாரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை சரியா செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன நன்மை இருக்குது, யாரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துல விளையாடுறாங்களோ மோசடி செய்யறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனைகள் என்ன, இப்படி 4 தலைப்புகள். அதனால எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நேரம் ரொம்ப சுருக்கம். அதனால முதலாவது தலைப்பை நாங்க ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு தகுதியானவர்கள் யார்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இந்த தலைப்பு ஆரம்பம் செய்யறதுக்கு முன்னால ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கோங்க, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்றது இது விளையாட்டான ஒரு விஷயம் அல்ல, இது சும்மா வீணாக விளையாட்டுக்கு எடுக்கிற ஒரு விடயம் அல்ல, இது பெரிய ஒரு பொறுப்பு. கியாமத்துடைய நாள் தனி நீதிமன்றத்தை வைத்து அல்லாஹு தஆலா விசாரிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்பு தான் மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்று. அப்ப இது யாருக்கு தகுதியானவங்கண்டா, இது வாரவங்க 5 பேர் தகுதியானோம். முதலாவது யாருண்டா, இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால், இஸ்லாமிய நாடாக இருந்தால் அந்த நாட்டுடைய இஸ்லாமிக் கவர்னர் அவர்தான் அந்த மஸ்ஜிதுக்கு பொறுப்பாக வரலாம், தலைவராக. இது இஸ்லாமிய நாடும் அல்ல, இது இஸ்லாமிய ஆட்சியும் அல்ல. அப்ப அத முதலாவது எங்களுக்கு அதை சேர்க்க முடியாது. ரெண்டாவது யாரு தகுதி என்ன, ஒரு மஸ்ஜித வக்ஃப் செஞ்சிப்பாரு ஒருத்தர், இந்த மஸ்ஜிது காணி தந்திப்பார், பூமி தந்திப்பாரு, மஸ்ஜிதை கெட்டிப்பார், வக்ஃப் செஞ்சிப்பாரு. இந்த வக்ஃப் செய்யப்பட்டவர் தான் இரண்டாவது தகுதியானவர். அவரு வர ஏலா என்று சொல்லி மூணாவது ஒருத்தருக்கு இஷாரா செய்யறாரு, ஏண்ட தலைமையில அவர் இன்ஷா அல்லாஹ் பொறுப்பு செய்வார் என்று சொல்லி ஒருத்தரை காட்டினாரா, மூணாவது தகுதியானவர் வக்ஃப் செஞ்சவர் யார காட்டுறாரோ அவர் தான் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை பொறுப்பெடுக்கிறது. மூணாவது. நாலாவது யாரு பொறுப்பு, இந்த 3 பேரும் இல்லாத கட்டம். நாலாவது யாரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்குள்ள வரையிலும் என்றா அந்த ஊருடைய காதி நீதிபதி வரும். என்ன இஸ்லாத்துல காதி யாராவது லேசாக ஆக முடியாது, பெரிய பெரிய தகமைகள் எல்லாம் நீக்குது. அதனால நாலாவது தகுதி ஒரு காதியார் உள்ளுக்கு வரும். இந்த காதியார் இந்த 4 பேரும் இல்லாத கட்டம்.
4 பேரும் பொறுப்பெடுக்க இயலாத கட்டம் தான் இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மஹல்லா வாசிகள் என்று சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை 12 பேர் 13 பேர் கொண்ட ஒரு நிர்வாகத்தை முடிவு செய்வாங்க. இந்த 13 பேரும் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை செய்வாங்க. இப்ப ஸ்ரீலங்காவில் அதிகமா இதுதான் நடந்து கொண்டே இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்ப இவர்களை தெரிவு செய்யக்கூடிய நேரம் இவர்களை கீக்கக்கூடிய தகமைகள் என்ன? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 5 தகமையை பேசுறாங்க. உலமாக்கள் புகஹாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 8-9 தன்மைகளை, மொத்தமாக 14 தகமைகள் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்குள்ள வாரவங்களுக்கு ஈக்கும். இதை ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் மீட்டி பேசுறேன். மஸ்ஜிதுடைய நிர்வாகம் ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தோட யாரும் விளையாட வானம். இது ஒரு பட்டம் பதவி அல்ல, இது ஆசைக்காக வேண்டி வார விஷயம் அல்ல, எங்கட பேர் புகழுக்காக வேண்டி நாங்க உள்ளுக்கு வாரல்ல. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எல்லா சஹாபாக்களுக்கும் பட்டம் பதவியை கொடுக்கிறீங்க, எல்லா சஹாபாக்களுக்கும் பொறுப்பு கொடுக்கிறீங்க, எனக்கும் சில பொறுப்பு தந்த நல்லமே யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போயிட்டு ஃபதரப பியதிஹி அலா மன்கிபி சொல்றாங்க, ஏண்ட 2 தோள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தட்டி அடிச்சு சொன்னாங்க, யா அபூதர் இன்னக தஈஃப் என்றாங்க. சொன்னாங்க, அபூதர் நீங்க பலஹீனமானவர். யாருக்கு இது சொல்றது? இது உலகத்துல பாவம் செய்யாத மக்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக தஈஃப், நீங்க பலஹீனம், உங்களுக்கு இத தூக்கி சுமக்கலாம், இது பெரிய ஒரு பாரம், இத உங்களுக்கு நீங்க சுமந்து கொண்டு இருக்கீங்களா? வ இன்னஹா அமானா, இது ஒரு அமானிதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கே இந்த பொறுப்புகளை எச்சரித்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுப்புகளை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல சொன்னாங்க பொறுப்புகளை பத்தி உங்களுக்கு சொல்லி தரவான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, கட்டாயம் சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, பொறுப்பென்று சொல்றது இது எப்படி இருக்கும் தெரியுமா? மனுஷனுக்கு 3 நிலைமையில இருக்கும். ஒன்னாவது அவ்வலுஹா மலாமா. சொன்னாங்க, முதலாவது பொறுப்பென்றது இந்த சொரியக்கூடிய நேரம் நாங்க சொரியறத போலதான். ஒரு புண்ணொண்டு ஈகுது, ஒரு அரிச்சல் ஒன்று ஈகுது, சொரிய போகல ரொம்ப சோமா ஈகுமே. எங்களுக்கு பொறுப்பு ஆரம்பத்துல கிடைக்க போல சோமா தான் நீக்கும். எங்களைய தலைவர் என்றாங்க, எங்களைய உப தலைவர் என்றாங்க, எங்களைய பிரசிடென்ட் என்றாங்க, எங்களைய பொருளாளர் என்றாங்க, போர்ட்ல முன்னுக்கோட பேர் போட்டு வச்சுக்கிறாங்க, எல்லா பங்கன்லயும் முன்னுக்கு தான் எடுக்கிறாங்க, எல்லா விஷயத்திலையும் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. சொரிய சொரிய இன்பமா ஈந்து கொண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅௌஸதுஹா நதாமா என்றா. ஒன்னாவது சொரிய போகல நல்லா தான் நீக்கும், அதுக்கு போற சொரிஞ்சதுக்கு பின்னால ஒரு காந்தல் ஒன்று வருமே, ஒரு எரிச்சல் ஒன்று வருமே, ஈந்து கொள்ள இயலாத அளவு. எந்த வாயால பிரசிடென்ட் என்று கூப்பிட்டாங்களோ, எந்த வாயால தலைவர் என்று கூப்பிட்டாங்களோ, அதே வா இவனெல்லாம் ஒரு தலைவனா ஏசுவாங்க, இவனெல்லாம் ஒரு பொருளாளரா ஏசுவாங்க, இவனெல்லாம் ஒரு நிர்வாகியா ஏசுவாங்க. 2வது கட்டம் கேவலத்தையும் இழிவையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமைதான் பொறுப்பென்றது. இதெல்லாம் அனுபவப்பட்டவங்களுக்கு விளங்கும். 3வது சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் இந்த பொறுப்பென்றது அதாபுக்குரிய தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக மாறும். ஏன்னா பொறுப்பென்ற விளையாட்டல்ல, சும்மா எடுத்து போட்டுக்கொள்ற விஷயம் அல்ல, நாங்க நினைச்சத போல ஆடை உடைக்கிறதல்ல. இத பத்தி அல்லாஹ் கியாமத்துல கேட்பான். மஹல்லா வாசிகள் ஒன்று சேர்ந்து 12-13 பேரை பொறுப்பாக போடுறது. 4 செவத்துக்குள்ள பொறுப்பு செய்யறதுக்கு அல்ல, 4 செவத்துக்குள்ள பொறுப்பு செய்யறதுக்கு 13 பேர் வேணுமா? இந்த பேனை கலட்ட, இல்லாட்டி பெயிண்ட் அடிக்க, அதனுடைய வேலைகளை செய்ய 4 செவத்துக்கு பொறுப்பு செய்ய 2 பேர் போதும். 13 பேர் தேவையில்ல, 2 பேர் அந்த பொறுப்பு செய்யணுமா இல்லையா? தலைமையாக ஆட்களை போட்டு அந்த விஷயத்தை செய்யலாம். நான் இது மஸ்ஜிதுக்குள்ள இல்ல விஷயம், மஸ்ஜிதுக்கு வெளியில தான் வேலை கூட. இது பொறுப்பென்றது மஸ்ஜிதுக்குள்ள அல்ல, மஸ்ஜிதுக்கு வெளிய. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட மஹல்லாவை சேர்ந்த ஒருத்தன் பசியில வாடுறானா, அதுக்கு நாங்க பொறுப்பு, நிர்வாகம் கேட்கலும். ஏன் பொறுப்பு?
ஏழை எளியவர்கள் இல்லாமாக்குறது நிர்வாகத்துடைய முக்கியமான பணி. ஜகாத்துடைய விஷயங்கள்ல கவனம் செலுத்துறீங்களா? ஏழை எளியவர்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறீங்களா? சில மக்கள் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பேர் கஷ்டத்துல, எவ்வளவு பேர் நஷ்டத்துல, சின்ன வழி இல்லாம ஹராமான தொழில் செய்யறாங்க. இதெல்லாம் நிர்வாகத்துல பொறுப்பு பார்க்கிறேன். மஸ்ஜிதுக்குள்ள மட்டுமல்ல, வெளியிலையும் பார்க்கும். ஹராமான ஒரு தொழில் நடக்குதா, ஹராமான செய்தி வருவதா, நிர்வாகம் வைத்து கேட்கணும். இது நிர்வாகத்துடைய பொறுப்பு, விளாட்டல்ல இது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா கவலை, யாரும் கோவிக்கவானும், யாரும் கோவிக்கவானும். கோவிச்சதில் எந்த புரோசனமும் இல்ல. இந்த 12-13 பேர் சேர்ந்து அவங்க அதிகாரம் போடுறது 2 பேருக்கு நான் மஸ்ஜிதுக்குள்ளான. அவங்களோட அதிகாரம் 2 பேர், ஒன்று முஅத்தின் இல்லாட்டி இமாம். இந்த 2 பேர் தான் பேசினா திரும்பி பேச மாட்டாங்க, அடிச்சா திரும்பி அடிக்க மாட்டாங்க. அந்த தைரியத்துல இந்த 2 பேருக்கு தான் சட்டம் பாயுது. வெளியில் ஒருத்தன் ஹராத்த செய்யறான், அவன் கிட்ட பேசுற அளவுக்கு தைரியம் இல்ல, கட்ஸ் இல்ல. பேசணும் கண்ணியமிக்கவர்களே. சட்டங்கள் அவங்க 2 பேருக்கும், 12 பேரும் சேர்ந்து இந்த 2 பேரை தான் இருக்குது. 12 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு தான் சட்டம். எங்க போற, எங்க வார, அது இது எல்லாம் இவங்கள விஷயத்துல மட்டும்தான். வேற ஒன்றையுமே பாக்குறாங்க இல்ல. வெளியில எவ்வளவு மஸ்ஜிதுகள் இது நடந்து கொண்டீர்கள். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், தெரிவு செய்யக்கூடிய நேரம் 14 நிபந்தனை, 14 தன்மை ஈக்காண்டு பாருங்க நிர்வாகிகள் கிட்ட. ஈந்தா அவங்கள போடு, ஈந்தா போடு. அதுல முதலாவது அல்லாஹ் சொல்றான், மாகானலில் முஷ்ரிக்கீன் ஐயமுரு மசாஜித் அல்லாஹ். ஷிர்க் வைக்கிறவன் நிர்வாகத்துக்குள்ள போடலாம். இணை வைக்கக்கூடியவன், முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் ஒரு நாளும் அவன் நிர்வாகத்துக்குள்ள வாரத்துக்கு தகுதி இல்லாதவன். அவன் களிமா சென்ற ஒரு முஸ்லிமாக இருக்கணும், முதல் நிபந்தனை. இரண்டாவது சொல்லப்படுவது, இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டவனாய் இருக்கணும். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டவனாய் இருக்கணும். ஈமான் இல்லாதவனை கொண்டு வந்து போடுறல்ல. சந்தேகம் உள்ளவன், ஈமான்ல சந்தேகம், இவன் மஸ்ஜிதுக்குள்ள வரையலாம். இறுதி நாள்ல சந்தேகம். ஏன் இந்த விஷயத்தை அல்லாஹ் சேர்த்தான்டா, கியாமத்துடைய நாள் அல்லாஹ் நிப்பாட்டி எனக்கிட்ட கேள்வி கேட்பான் என்ற பயம் ஒத்தன் கிட்ட இல்லையண்டா, அவன் நிர்வாகத்தை வச்சு வேண்டியமாய் மிஸ்யூஸ் பண்ணுவான், அதை வேற மாதிரி போவிப்பான். அதுக்குதான் ஈமான் உள்ள ஒத்தனா தேடணும், தேடி பார்க்கணும். சும்மா கேட்கிற எல்லாத்துக்கும் யாராவது ஒருத்தர செலக்ட் பண்றல்ல, தேடி பார்க்கணும் அவங்கள. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், தொழுகைய நிலை நாட்டக்கூடியவர்களாய் ஈக்கோணும், தொழுகையாளியாய் ஈக்கோணும். எத்தனையோ மஸ்ஜிதுகள்ல வல்லாஹி இந்த மஸ்ஜிதுடைய நிலைமை எனக்கு உண்மையில தெரியாது. நான் தரப்பட்ட தலைப்புக்கு கீழால தான் பேசுறேன், வேற ஒன்றுமே எனக்கு தெரியாது. வல்லாஹி எனக்கு தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதிகமான இடங்கள்ல நிர்வாகிகள் மகரிபுக்கு பின்னால மீட்டிங் வைக்கிறாங்க. மகரிபுக்கு பின்னால மீட்டிங், இல்லாட்டி அசருக்கு பின்னால மீட்டிங் மகரிப் வரைக்கும், மகரிபுக்கு பின்னால மீட்டிங் இஷா வரைக்கும் வச்சு மீட்டிங் எல்லாம் முடிய கிட்ட எப்ப முடியுது, இஷாக்கு பாங்கு செல்ல போகல முடியுது. பாங்கு செல்ல ரெடி ஆவ போக்கல முடிஞ்ச மீட்டினோட எல்லா நிர்வாகிகளும் ஓடுறாங்க. எங்க போறீங்க அவசரமா? பாங்கு சொல்றதுக்கு 1 நிமிஷம் தான் நீங்குது, எங்க அவசரமா போறீங்க? இல்ல முக்கியமான ஒரு தேவை, தொழுகையை விட ஒரு தேவையா? அப்ப இவனெல்லாம் நிர்வாகி என்றவா ஷைத்தான் என்று சொல்லவா? பாங்கு செல்ற நேரம் ஓடுறவன் எல்லாம் யாரு? ஷைத்தான் தான் ஓடுவான். அப்படிதான் ஹதீஸ்ல வருவது. பாங்கு செல்ல போகலொத்தன் மஸ்ஜிதுல இருந்து வெளியே ஓடுறான் என்றா வந்தவங்க கேட்கிறாங்க, போறவர் யாரு? அவர் தான் நிர்வாகி. இவங்க நிர்வாகி அல்ல, இவங்க ஷைத்தான், ஷைத்தானுடைய சகோதரர்கள். மஸ்ஜிதுக்குள்ளால ஈந்தும் தொழுகைய நிலைநாட்ட இயலவை. எங்களுக்கிட்டே முன்னுதாரணம் இல்லையா? எப்படி மஹல்லாவாசிகள் கிட்ட 100க்கு 100 தொழுகை எதிர்பார்க்க? நாங்க தொழுகையாளியா ஈக்கணும். அதுதான் உலமாக்கள் எழுதுறாங்க, ஆக குறைஞ்சது நிர்வாகிகள் மஸ்ஜிதுல தொழக்கூடியவர்களா ஈக்கணும். தொலை வந்தாதான் தெரியும் என்ன குறை, என்ன நிற, என்ன செய்யணும், எத்தனை பேர் தொழுகையோடு ஈக்கிறாங்க, எத்தனை பேர் தொழுகை இல்லாம ஈக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்துல உமர் ரலியல்லாஹு தொழுவிக்கிறாங்க, சலாம் கொடுக்கறாங்க,
பின்னுக்கு கிதாபில் எழுதுறாங்க 10,000 பேர் தொழுது கொண்டிருக்கிறாங்க. 10,000 பேர் தொழுறாங்க. கேட்கிறாங்க 10,000 பேர்ல ஒத்தர் குறையுது. ஒத்தருட பேரை சொல்லி சொல்றாங்க, இவர் வரல, இந்த சஹாபி வரல தொழுறது. சுப்ஹானல்லாஹ். ஏண்டா மஹல்லா வாசிகளுடைய விஷயத்துல அவ்வளவு கவனமாயிருந்தா. நாம கொஞ்சம் யோசிப்போம், எத்தனை பேர் தொழுகை எங்கட முன்னுதாரணமா எடுத்து எவ்வளவு பேர் தொழுகைக்கு வந்திருக்கிறான். அடுத்த நிபந்தனை ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாயிக்கும், வசதி வாய்ப்பு. சில நேரத்துல ட்ரஸ்டி போர்டுக்கு வாரவங்க வசதியானவங்களா இருப்பாங்க. இவங்களோட கடமையான ஜகாத்தை சரியா கொடுக்கும், சரியா கொடுக்கும். இத மறுக்கிறல்ல ஜகாத். அதிகமானவங்க ஜகாத் கொடுக்கறது இல்ல. ஜகாத்துடைய விஷயத்துல ரொம்ப விலகீனம், கொஞ்சம் கைய வீசி செலவழிக்கக்கூடியவர்களாயிக்கும். மஸ்ஜிதுடைய தள்ளி எடுத்து நிர்வாகம் செய்யறல்ல, எப்ப பார்த்தாலும் வசூல் 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 என்று வெளியில வசூல் பண்ணி கொண்டு திரியறல்ல. நாங்களும் கொஞ்சம் கைய வீசி செலவழிக்கணும். எங்கட ஜகாத்துடைய ஹக்கும் சேரணும். மஹல்லாவாசிகளுக்கு ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாயிக்கணும். இது ஒரு நிபந்தனை. அதுக்கு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், 5வது வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர் யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த வார்த்தையிட கருத்து அதிகமானவங்க பிள்ளையா விளங்கி நிர்வாகத்துக்குள்ள சண்டியனோட கொண்டு போடுறாங்க. பெரிய கராமார் இவர், பழைய சண்டியன், சாமான் இவர்கிட்ட சண்டியனை கொண்டு போடணும் என்றது கருத்தல்ல. இந்த ஆயத்துல ஒத்தனமும் பயப்படக்கூடாது என்றது அது இல்ல கருத்து. வலம் யக்ஷ இல்லல்லாஹ்னா ஹக்க பேசுறதுக்கு பயப்படுறல்ல. நான் ஆரம்பத்துல சொன்னதை போல 2 பேருக்கிட்ட மட்டும் உங்களோட அதிகாரம் நீக்கிறல்ல. எங்கட ஏரியால ஹராமான ஒரு தொழில் நடக்குது, ஹராமான முறையில பாவம் செய்யறான், அந்த வாலிபன் கிட்ட பேசி பேசுற அளவுக்கு கட்ஸ் ஒண்டிக்கணும். அவங்க சொல்றாங்க இதெல்லாம் எங்களோட சொந்த விஷயம், இத நீங்க கேட்டு வரையலாம். அப்படி சொன்னா அடுத்த பதில் கொடுக்கக்கூடியவனா நிர்வாகிக்கணும். இது சொந்த விஷயமா? நாளைக்கு நிக்கா எங்கட பள்ளிக்கு நீங்க வாரல்ல, நான் இங்க இருக்கிற நிகம்போல இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் உங்களை பத்தி லெட்டர் அனுப்புவோம். ஏன் நீங்க எப்படி ஒரு பாவம் செய்றீங்க? உங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் என்றா எங்களுக்கு பேசலும், நிர்வாகி என்றா யார் என்று காட்டணும். ஏன் பயம்? ஏன் பேச பயம்? ஏன் வாலிபர்கள் செய்ய அராத்தனி பாட்டையலாம்? பேசுங்க இறங்கி, யாருக்கும் பயப்பட தேவையில்ல. உயிர் போனா போகட்டும், பீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தைரியமா பேசும். இந்த மிஸ்கீனை விரட்டுறதுக்கு எங்கட அதிகாரத்தை பாவிக்கிறது, அப்படி இல்ல ஏழை எளியவர்கள் கிட்ட பாவிக்கிறது, சின்ன பிள்ளைகிட்ட தைரியம் பாவிக்கிறது இல்ல. இல்ல ஹராம் ஒன்று நடந்தா தைரியமா போய்த்து கேளுங்க. அவர் சொந்த விஷயம் சொல்றாரு, அப்படியா? நீங்க சொந்த விஷயம் தானே, நாளைக்கு ஒரு நேரம் வரும், எங்கட மஹல்லா மூலமா உங்களுக்கு லெட்டர் தேவைப்படும், தேவைப்படுற நேரம் நாங்க தரமாட்டோம், நீங்க வேண்டிய இடத்துக்கு போகலுமே. எங்கட மஹல்லாவா எங்களுக்கு கீழே தான் நீங்க ஈக்கணும். உங்களோட விருப்பப்படி ஹராம் செய்யலாம், உங்களோட விருப்பப்படி தூள்விக்கலாம், நாங்க அதை கேட்போம். இப்படி நிர்வாகிக்கணும். இதுதான் வலம் யஸ்ஸ இல்லல்லாஹ். இது அதிகாரம் ஈக்கிறவனை கண்ட இறங்கிடுறை, இல்லாதவனை கண்ட ஏறுறை. இந்த கூத்தெல்லாம் சரிவாரல. நிர்வாகத்தில் கட்ஸான ஆட்கள் ஆயிக்கணும், உஜார் ஆயிக்கணும். உமர் ரலியல்லாஹு பார்த்து யார் சரி முன்னுக்கு பேசுவாங்களா? கிதாபில் எழுதுறாங்க, முஸ்ரிக்கீன்கள், மக்காவுடைய முஸ்ரிக்கீன்கள் ஈக்கக்கூடிய நேரத்துல வாள் எடுத்து தோல்ல போடுவாங்க, போட்டுட்டு சொல்லுவாங்க, கத்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க, இந்த உமர் காபாக்குள்ள போயிட்டு 2 ரக்காத் தொழ போறன், ஏழும் என்றால் ஏண்ட முதுகில் இருக்கிற வாள் எடுத்து இந்த உமர்ட களத்தை எவனுக்கு தைரியம் நீக்குதோ வைத்துங்கண்டா. கிதாபில் எழுதுறாங்க, ஒரு காபிர் முன்னுக்கு வரல. ஏண்டா அல்லாஹ் ஒரு பயத்தை உள்ளத்துல போட்டிட்டான். நிர்வாகம் இந்த கட்சிக்கோணும் நிர்வாகிகள். இதுக்குதான் வலம் யக்ஷ இல்லல், அல்லாஹ்வுக்கு தான் பயம், வேற எவனுக்கும் பயம். இப்படியான நிர்வாகம் செய்யணும். கண்ணியமிக்கவர பயப்பட வேண்டிய தேவை ஒன்றல்ல. ஏன்னா மஸ்ஜிதால நிறைய பெனிஃபிட் இருக்குது. மஹல்லாவாசிகள் அவங்க ஒன்று பேசினா மஸ்ஜிதுடைய ஹுர்மத், நிர்வாகத்துடைய பொறுமதி அவங்களுக்கு காட்டேலும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை, நிறைய மஸ்ஜிதுகளுக்கு குத்துபாக வைத்திருக்கிறோம். சில மஸ்ஜிதுகளை கண்டு பூரி படைஞ்சிக்கிறோம். சில மஸ்ஜிதுகளை சலாம் கொடுத்தா எழும்பி போறல, யாரும் சலாம் கொடுத்தா எழும்பி போறல. மஹல்லா தேவையா வந்து பிரைவேட்டா கேளுங்க சொல்றோம். எந்த மஹல்லான்னு கேளுங்க, நாங்க தைரியமா சொல்றோம். எழும்பி போகல ஒத்தரும் துவா ஓதினத்துக்கு பிறகுதான் எழும்பி போகணும். நிர்வாகத்துடைய ஆர்டர்
இப்படி நிறைய சட்ட திட்டங்கள் சில மஹல்லாக்களை வச்சு ஏழைகளுக்கு செய்யலாம். அதே போல அல்லாமா ஷாமி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு முத்தவல்லி, இவங்க எழுதுறாங்க 9 தகம ஒரு ட்ரஸ்டி கிட்ட இருக்கும், ஒரு நிர்வாகி கிட்ட 9 தகம. அதுல முதலாவது தான் எழுதுறத பாருங்க. முதலாவது தகுதி என்ன தெரியுமா? நிர்வாகத்துக்கு வார ஒரு ட்ரஸ்டி புத்தி சுவாதீனம் உள்ளவராயிருக்கும். நான் கொஞ்சம் இந்த கொழும்பு பாஷையில பேசுறேன், யாரும் தவற எடுக்க வேணும். பைத்தியக்காரனோ நிர்வாகத்துக்கு வாரல. பைத்தியக்காரனோட போட்டு இந்த பைத்தியம் விளையாடியல நிர்வாகத்துல. இவனுக்கு தெரியணும் ஆலிம் என்றா யார், முஅஸ்ஸின் என்றா யார். ஏன் முஅஸ்ஸினுடைய பொறுமதி தெரியாதொத்த நிர்வாகத்துக்குள்ள ஈக்க கூடாது. அதான் செல்ற மாதிரி தான் நீக்கும். மொய்தீனார் என்று சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா லா யுதவ்வது ஃபீ கப்ரிஹி, ஒரு முஅஸ்ஸின கபர்ல மண் தின்னாதேன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னா அத்வலு அனாகன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் நீண்ட கழுத்துடையவர்கள் முஅஸ்ஸின் என்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈக்கிறாங்க ஒரு மஜ்மால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க முஅஸ்ஸின்களுடைய சிறப்பை சொல்லி கொண்டிருக்கிறார். அதான் சொல்றவருடைய சிறப்பு சொல்லக்கூடிய நேரத்துல உமர் ரலியல்லாஹு கேட்டா, யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்றத பார்த்தா முஅஸ்ஸினை பத்தி முஅஸ்ஸினாவை எல்லாம் வாழ தூக்குவானோல் போல யார் சொல்ல ஒரு காலத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாங்க, ஒரு காலம் வரும் முஅஸ்ஸினை ஒத்தரும் கணக்கெடுக்க மாட்டானோல். அதுதான் இந்த காலம். அப்ப நிர்வாகிக்கு தெரியணும், புத்தி சுவாதீனத்தோட இருக்கணும். நாங்க யாரோட பேசுறோம்? ஒரு முஅஸ்ஸினோட, ஒரு இமாமோட, மஸ்ஜிதுல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனித பிறவியோட பேசுறோம். சும்மா வெளியில பேசுற மாதிரி எல்லாம் உள்ளுக்கு பேசலாம். மென்மையாக நடந்து கொள்ளணும், கண்ணியமா பேசணும். அதனால முதலாவது தகுதி புத்தி சுவாதீனம் நீக்கணும், அவர்கள் செக் பண்ணி கொள்ளணும். 2வது தகுதி தான் எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்ட திட்டங்களை படிக்கணுமோ, தொழுகிறதுக்கு முன்னால தொழுகையுடைய சட்டத்திட்டம் தெரியணுமே, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால ஹஜ்ஜை பத்தி தெரியணும், உம்ராக்கு போறதுக்கு முன்னால உம்ராவை பத்தி தெரியணுமே, நோம்புக்கு முன்னால நோம்பை பத்தி படிக்கணும், திருமணத்துக்கு முன்னால திருமணத்தை படிக்க முன்னுக்கு படிக்கணும், அதுக்கு முன்னுக்கு தலாக்க படிக்கணும். ஏன் தலாக்க படிக்கணும் திருமணத்துக்கு முன்னுக்குன்னு சொல்லி அனுபவமானவர்களை கேட்டா தெரியும். சில அவசரமான வார்த்தைகள்ல தலாக் சொல்லிடுறாங்க பெண்களுக்கு. அதுக்கு பிறகு வந்து கேட்கிறாங்க 3 தலாக் சொல்லிட்டாரு, என்ன செய்யறது, திருப்பி சேர்ந்து கொள்ளேமாண்டெல்லாம் கேட்கிறாங்க. அதுக்கு தான் திருமணத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு தலாக்க படிச்சுட்டு தான் திருமணம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னால அந்த சட்ட திட்டங்களை படிக்கிற மாதிரி ஒரு நிர்வாகி நிர்வாகத்துக்குள்ள வாரத்துக்கு முன்னால வக்ஃபுடைய சட்ட திட்டங்களை பூர்த்தியா படிச்சொத்தரா ஈக்கும். அவர் ஆலிமா ஈக்கணும் அவசியம் இல்லை, ஆலிமா ஈக்க வேண்டிய தேவையில்லை, மௌலவியா ஈக்கணும் என்று இல்லை. ஆனா வக்ஃபுடைய சட்ட திட்டம் அவருக்கு தெரியும். வக்ஃப் என்றா என்ன என்று தெரியும். அதிகமானவங்களுக்கு வக்ஃப் என்ற வார்த்தையில் அர்த்தமே தெரியாது. கேட்டா நிர்வாகி இத படிக்கணும் உட்கார்ந்து, சும்மா வாரல்ல இது. அப்பதான் வக்ஃபுடைய சட்டம், வக்ஃபுடைய சொத்தை எப்படி பாதுகாக்கிறேன்ற ஒரு அறிவு அவருக்கு இருக்கும். 3வது தகுதி தான் இல்ம கொண்டு அமல் செய்யக்கூடியவரா ஈக்கும். இல்ம கொண்டு அமல் செய்யறேன்டா சுபஹ் தொலாட்டி பாவம் என்று தெரியும், ஆனா சுபோ தொலாம என்கிறார். வட்டி எடுக்கிறது ஹராம் என்று தெரியும், ஆனா வட்டி எடுக்கிறார். இல்மிக்குது செஞ்சா பாவம், ஆனா அதை அமல் செய்யறாரு இல்ல, தொழுறாரு இல்ல, பாவம் செய்யறாரு. இல்ம கொண்ட அமல் செய்யக்கூடிய மனிதனா ஈக்கும். அதுக்கு அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஈக்கும். நிர்வாக திறன், நிர்வாக முகாமைத்துவம், நிர்வாகம் செல்றதுக்கு சிலவங்களுக்கு நல்ல அறிவு ஈக்கும், பிசினஸ்ல நல்ல பிளான் ஈக்கும். ஆனா பஜார்ல போய் பிசினஸ் செய்ய தெரியாது, அதுல அனுபவம் இல்ல ஆளு. ஆனா எல்லாம் படிச்சுக்கிறார். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்னன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் பஜாருக்கு போய் பிசினஸ் செய்ய தெரியாது. அதுல அறிவு, அந்த நாலேஜ், அந்த அனுபவம் இல்ல. அதிகமானவங்க ட்ரஸ்டியோட பிரச்சனை இதுதான், அறிவிக்குது எப்படி நிர்வாகம் செய்யணும், ஆனா செஞ்சது இல்ல, எப்படி செய்யணும் என்ற அனுபவம் தெரியா. ஏன் அவரோட கடையை ரன் பண்ணவே அவருக்கு தெரியா. 10 வருஷமா கடை போகுது லொஸ்ல, அதை தூக்கி நிப்பாட்டவே அவருக்கு தெரியும். அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் 0 பின்னுக்கு ஈக்கிறார். எப்படி குடும்ப வாழ்க்கை வாழணும் என்றே தெரியா. குடும்பத்தை நிர்வாகம் செய்ய தெரியாதவர், கடையை நிர்வாகம் செய்ய தெரியாதவர் ஒரு ஊருடைய பொறுப்பை எப்படி செய்வார்? அப்ப நிர்வாக திறன், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்,
கட்டாயம் ஒரு நிர்வாகிக்கிட்ட ஈக்கணும் என்பதாக அல்லாமா ஷாமி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்தது தான் அமானிதங்கள் பேணக்கூடிய ஒரு மனிதனா ஈக்கும். நான் சொல்றதெல்லாம் எங்களுக்கிட்ட அண்மையில இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் தெரிவிக்கு கிட்டத்துல வரை நாங்க செல் நேரத்துக்கு நாங்க முடிவெடுத்திப்போம், நாங்களும் நிர்வாகத்துக்குள்ள போனா நல்ல இந்த தகமைகள் எங்ககிட்ட ஈக்கிதாட்டு யோசிச்சுக்கோ. கேட்கக்கூடியவங்க உள்ளத்தால யோசிங்க, நான் நிர்வாகத்துக்குள்ள போறதுக்கு ஐடியா நீக்குது, இந்த தகமைகள் எங்ககிட்ட ஈக்குதா? எங்கட வீட்டுக்கு ஒரு டிரைவர் எடுக்க போல எவ்வளவு பாக்குறோம். ஒரு லைட் வெஹிக்கிளா இருந்தா வேற டிரைவர், ஹெவி வெஹிக்கிளா இருந்தா ஹெவி வெஹிக்கிள் வச்சுக்கிற ஒரு டிரைவர். ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை. இதுக்கு ரெண்டு பேரும் பார்த்து எடுப்போம், இவருக்கு அனுப்போம் நீக்குதா, லைசன் நீக்குதா, அதிகா இதீக்கா எல்லாம் பார்த்து கேட்டு எடுப்போம். அத போல எங்கட கடைக்கொத்தர் எடுக்கிறாரு, ஒனஸ்ட் ஆயிப்பாரா, நேர்மையா ஆயிப்பாரா எல்லாம் விசாரிக்கிறோம். அப்ப மஸ்ஜிதுக்கு மட்டும் ஏன் விசாரிக்கிறது? ஏன் பாக்குறல்ல மஹல்லா வாசிகள் தேடுங்க, பாருங்க. அமானிதம் பேணக்கூடியத்தரா அதிகமானவங்களுக்கு நினைக்கிற அமானிதம் என்றா கொஞ்சம் சல்லிய சாமனத்தை கையில தந்தா அதை பாதுகாக்கிற மட்டும்தான் அமானிதம். அது மட்டுமல்ல அமானிதம். சிலவங்களுக்கு சல்லிய பாதுகாக்கிறதுடைய அமானிதத்துடைய சட்டம் கூட அதிகமானவங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து எங்களுக்கு 10,000 சல்லி தாரார், 1000 ரூபாய் 10 தாரார், தந்து சொல்றாரு இது அமானிதமா வச்சுக்கோங்க, நான் குறைக்கு எடுக்கிறேன்னு சொல்றாரு. கிதாபுல் உலமாக்கள் எழுதுறாங்க, எந்த 10,000 அவர் தந்தாரோ, 1000 ரூபாய் 10 தந்தாரா, அதே 10,000 அதே 1000 ரூபாய் திருப்பி கொடுக்கறதுதான் அமானிதம் என்று எழுதுறாங்க. அப்படி இல்ல அதுல இருந்து நீங்க செலவெடுத்தீங்களா, நீங்க அமானிதத்துக்கு மோசடி செஞ்சவரோட கூட்டத்துக்கு பேசுவீங்க. இதே தெரியா எப்படி ஊருடைய அமானிதம் செய்து? இது சும்மா விளையாட்டல்ல கண்ணியமிக்கவர்களே. அதுதான் குர்ஆன் அல்லாஹ் பல இடத்துல எச்சரிக்கிறான். அமானிதம் என்றது விளையாட்டல்ல. வானத்துக்கிட்ட அமானிதத்தை கொடுக்கவான்னு அல்லாஹ் கேட்டான், தரவா? வானம் சொல்லிச்சு வானம். பூமி கிட்ட கேட்டான், பூமியும் சொல்லிச்சு வானம். ஆனா மனுஷன் அமானிதத்தை எடுத்துக்கொண்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4வது தான் மக்களுடைய பணங்களை வீணாகக்கூடிய பாவங்கள் அவர் செய்யாதவராயிருக்கும். உதாரணம் சூதாட்டம், கேம்லிங், ரேஸ் புக்கிக்கு போறது வாரது, தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றது, வட்டியான விஷயங்கள்ல, இப்படி மக்களுடைய சொத்து வீணாகிற பாவம் இவர் செய்யக்கூடாது. அப்படியானவர் நிர்வாகத்துக்கு வரணும். அதுக்கு அடுத்தது பகிரங்கமான பாவம் செய்யாத ஒரு மனிதனா ஈக்கணும். அதுக்காக உள்ரங்கமா பாவம் செய்யணும் என்ற கருத்து இல்லை. ஒருத்தர் பகிரங்கமா மது குடிக்கிறார், இவனை கொண்டு வந்து நிர்வாகத்துல போடுறல்ல. பகிரங்கமா ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறான், இவனை கொண்டு வந்து நிர்வாகத்துல போடுறல்ல. கொண்ட காலம் ஹராத்திலே போகுது, இவனை நிர்வாகத்துக்கு கொண்டு வரல. அவன் எவ்வளவு பணம் படைத்த மனிதனாயிருந்தாலும், எவ்வளவு செல்வாக்குள்ளவனாயிருந்தாலும், இவன் நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாதவன். அப்ப பகிரங்கமான பாவத்தில் இருக்கிறல்ல. எங்களை பத்தி ஒருத்தர் தேவையில்லாத பாவம் செய்யற ஒருத்தர் சொல்றாரா, எங்கட மேல இருக்கக்கூடிய கலங்கங்கள் இல்லாமல் ஆக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதைத்தான் செஞ்சாங்கன்னா, அவங்களோட மேல ஒரு சோதனை, ஒரு பழி ஒன்று போட்டான். பெண்ணோட தவறா நடக்க போனேன்னு 12 வருஷம் ஜெயில இருந்தா. 12 வருஷம் ஜெயில இருந்து அரசர் ரிட்டன் வெளியில கூப்பிட்டார், தண்டனை காலம் முடிஞ்சு வெளியில வாங்கண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சஹாபாக்களுக்கு சொல்றான். சொல்லக்கூடிய நேரத்துல சஹாபாக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் வெளியே அரசர் வெளியில கூப்பிட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறையலண்டா. 12 வருஷம் ஜெயில, 12 வருஷம் தண்டனை முடிஞ்சு வாங்க வெளியில. சொன்னாங்க, நான் வரமாட்டேன், உள்ளதுதான் நீ. கேட்டாங்க, ஏன் வராம இருக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சம்பவத்தை சொல்லி சொன்னாங்க, நான் மட்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல இடத்துல இந்த பாஞ்சி கொண்டு வெளியில வந்து பண்ணிருந்தா. ஆனா யூசுப் எப்படி ஒரு சிறந்த நபி, வரையலாண்டாரு. கேட்டாங்க, ஏன் வரையலா? சொன்னாங்க, ஏண்ட மேல என்ன பழிக்காம வேண்டி உள்ளுக்கு தூக்கி போட்டீங்க? சொன்னாங்க, பழி பெண்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. சொன்னாங்க, திருப்பியும் விசாரணை செய்ய, மேல் விசாரணை, நான் அந்த குற்றம் இல்லாதவன் என்று நிரூபிக்கிற வரைக்கும் ஜெயிலால வெளியில வரல. இப்ப திருப்பி அந்த பெண்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, உண்மையை சொல்லுங்க, யூசுப் அந்த குத்தத்தை செஞ்சாரா இல்லையா? பெண்களுக்கு பாவமா போயிட்டேன், 12 வருஷம் செய்யாத குத்தத்துக்கு உள்ளுகே. சொன்னாங்க, அரசே உண்மையில யூசுப் அந்த தவறு செய்யல, ஏன்னா அந்த மனுஷன் பாவம் 12 வருஷம் உள்ளுகிறாரு, நாங்க தான் தவறு செஞ்சோம், அவரோட மேல பிழை இல்லைன்னு ஒரு மக்கள் எல்லாத்துக்கும் சொன்னாங்க.
சென்னத்துக்கு பொறவுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியில வந்தான். ஒரு குத்தம் அவரிடமே லேக்குது, ஹராம் சுமத்துறாங்க, அதை இல்லாமல் ஆக்கிட்டு தான் வரும். நான் அந்த குத்தம் முன்னுக்கு ஒரு நாள் குத்தம் செஞ்சிப்பாரு, உண்மையில ஒருத்தர் மதுவோட தொடர்பாயிருப்பார். ஆனா இப்ப ஒன்றுமில்ல, பேணுதல் அழிக்கிறார். அவருடைய 100% இஸ்லாத்துடைய வாழ்க்கை மக்களுக்கு தெரியும். பகிரங்கமான கொஞ்சமும் சந்தேகம் நீக்கிறாரா, அவர் நிர்வாகத்துக்குள்ள வாரது 100% அவருடைய மேல எந்த கலங்கமும் இல்ல. இப்பதான் நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வரும். அதுக்கு அடுத்ததுதான் அல் அதில், நீதமான மனுஷனா ஈகோ. யாரோட ஐந்தாலும் கொடுத்த வாக்குக்கு கொஞ்சமும் மாற்றம் இல்லை, நீதமாக நடந்து கொள்ளும். சிலவங்க பாக்குறபடி இருந்தா எங்கட மச்சான நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வந்தா நல்ல, 1க்கு 2 கல்யாணம் நாங்க முடிச்சு கொள்ள லெட்டர் தருவாரு எங்களுக்கு, அப்படியெல்லாம் சிலவங்க யோசிக்கிறேன். எங்கட மாமாவை கொண்டு வந்தா நல்ல, இங்க ஒன்று அங்க ஒன்று இங்க ஒன்று முடிச்சு கொள்ள லெட்டர் கிடைக்குமே, எங்கட வேலையை செஞ்சு கொள்ளுமே. சுயலாபம் அல்ல, நீதமா ஈக்கக்கூடியவரை கொண்டு வரணும் நிர்வாகத்தில். சொந்த வந்தவன நிர்வாகத்துல சரிவாரல்ல. நான் பிரசிடென்ட் ஆகிக்கிறேன், இந்த மகன் ஒரு தவறு செஞ்சு நிர்வாகத்துல விசாரிக்கிறாங்க, நான் தலை போடுறேன் அந்த இடத்துல. ஏண்ட மகனே பிழை செஞ்சாலும் பிழைதான், அதை விசாரிக்க அனுமதிக்கணும், நீதமுள்ளவரை ஈக்கணும். கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யறல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல ஒரு பயங்கரமான ஒரு முனாஃபிக், பயங்கரமான ஒரு காஃபிர். இந்த காஃபிர் பேர் அம்ர் இப்னு அப்தி உத். ரொம்ப பயங்கரமான, இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு நஞ்சாக வாழ்ந்தவர். இந்த அம்ர் இப்னு அப்தி உத்த கஷ்டப்பட்டு சஹாபாக்கள் பிடிச்சான். உமர் ரலியல்லாஹு ஒரு பெனால்டி ஒன்று போட்டாங்க. எப்படி என்றா சொன்னாங்க, இவரை உசுரோட பிடிங்க, இல்லாட்டி ஆளை கொண்டு சரி பிடிங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டம், இவர் ஹேண்டில் பண்ணலாம். சஹாபாக்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு உசுரோட பிடிச்சு கொண்டு வந்துட்டான். இமாம் அம்ர் இப்னு அப்தி உத்த கெட்டி வச்சு கேட்டாங்க. போயிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் முடிவு செஞ்சாங்க, சஹாபாக்கள் எல்லாம் செஞ்சு மஷூரோட முடிவு அம்ர் இப்னு அப்தி உத்த கொலை செய்து. வேற எந்த மாற்றமும் இல்லை, களத்தை வெற்றி ஆளு. இப்ப எல்லாம் கேட்டாங்க, இந்த இவருடைய விஷயத்துல மாற்றங்கள் ஒன்றும் இல்லை, கொலை செய்யுது. இப்ப அம்ர் இப்னு அப்தி உத் கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். போயிட்டு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன இப்படி இருக்கிறீங்க? சொன்னா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாங்க. சொன்னா, கொடுங்க தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது. இவர் தண்ணி எடுத்து குடிக்காம உமர் ரலியல்லாஹு பார்த்து கொண்டீங்கன்னா சொன்னாங்க, ஏன் பாக்குறீங்க? சொன்னாங்க, இல்ல இந்த தண்ணிய குடிக்க முன்னுங்க நீங்க என்ன களத்தை வெட்டிடுவீங்க பயமாயி. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மீது சத்தியமா சொல்றேன், இந்த தண்ணியை குடிக்காம உங்களையே கொலை செய்யறல்ல. உடனே தண்ணியை கீழே கொட்டினாங்க. சொன்னாங்க, உமர், இவ்வளவு நேரம் அமீருல் முஃமினீன் சொன்னவர், உமர் என்னை நீங்க விடுதலை செய்யும். இந்த தண்ணியை குடிக்காம கொலை செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க, நான் தண்ணியை குடிக்கல, கொட்டிட்டேன், என்னைய நீங்க இப்ப விடுதலை செய்யும். உமர் ரலியல்லாஹு திரும்பி கேட்டாங்க, நான் அப்படி ஒரு வார்த்தை பாவிச்சனான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள் நீதமானவாளே, இல்ல இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லை ஒன்றும் சொல்லல. சொன்னாங்க, உமர் நீங்க அப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க தான் உமர், நீங்க அவரை விடுதலை செய்யத்தான் நீதம். கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றம் இல்லை. சொன்னாங்க, அம்ர் இப்னு அப்தி உத் அவுத்து விடுங்க, அவர் விடுதலை. எலுமினவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து சொன்னார், உமர் ஒன்று சொல்லணும். கேட்டாங்க, என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இப்படி ஒரு மார்க்கமாப்பா, சுப்ஹானல்லாஹ். கொடுத்த வாக்குறுதிக்கு கொஞ்சமும் மாற்றம் இல்லை, எப்படி வாழ்ந்தார்? கண்ணியமிக்கவர்களே, மறந்துடவானம், நாங்களும் அதே பரம்பரையில வந்தவங்க தான், அதே மார்க்கத்தை தூக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்றதை மறக்கவான். கடைசி தகுதி தான் யாரு வாயை திறந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நிர்வாகம் கொடுக்கவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி, புகாரியுடைய ரிவாயத், வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு நீங்க பதவியை தாங்க. இன்னொரு மனுஷன் சொன்னார், இல்ல எனக்கு பதவியை தாங்க. சொன்னாங்க, 2 பேருக்கும் தரமாட்டோம். இன்னா லா நுவல்லி அலா ஹாதல் அமலி அஹதா ஸஅலஹு. எந்த மனுஷன் கேட்கிறானோ அவனுக்கும் தாரல்ல, வலா அஹதன் ஹரஸ அலை, எந்த மனுஷன் தடமாறானோ அவனுக்கும் நான் பதவி தாரல்ல. கேட்கிறவனுக்கும் தாரல்ல, சும்மா தடமாறவனுக்கும் தாரல்ல. ஏன்? இவங்களுக்கு அல்லாட உதவி இல்ல, இவங்களோட நியத்து பிழை. சிலவங்க ஒதுங்கி போவாங்க, இந்த பதவியை நீங்க எடுங்க, பதவி எடுங்கன்னு சொன்னா வாப்போ ஆனந்த் ஈக்கிற பொறுப்பே செய்யலாம், இந்த நிர்வாகத்தை எனக்கு செய்யலன்னு ஓடுவாங்க. அவங்களை பிடிச்சி பலவந்தமா கொடுங்க. ஏன்? பயந்தவங்களே இன்னும் கவனமா பதவியை செய்வாங்க.
அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நிர்வாகம் என்றது விளையாட்டான ஒரு விஷயம் அல்ல. நிர்வாகம் என்றது பெரிய ஒரு சும, பெரிய ஒரு பாரம். நான் பேசினது சுருக்கமான நேரத்துக்குள்ளால் ஒரே ஒரு தலைப்பு. நிர்வாகத்துக்குள்ள வாரத்துக்கு யாரு தகுதி, அவங்களுக்கு ஈக்கக்கூடிய தகமைகள் 14. இந்த விஷயங்கள் மாத்திரம்தான் இங்க பேசினேன். இன்னும் அவங்க வந்தா என்ன பொறுப்புகள் செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும், மஹல்லவாசிகளுடைய பொறுப்பு என்ன, அதை சரியா செஞ்சா கியாமத்துல என்ன, பிழையாக செஞ்சா அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காலத்துல நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்படுவது சில இடங்கள்ல இந்த சட்ட சபைகள் போல ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டாக பிரிஞ்சு கொள்றான். சில இடத்துல மீட்டிங், நிர்வாக மீட்டிங் எங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி மீட்டிங் நிர்வாகத்துல யார போடுறீ. வாரத்துக்கு முன்னுக்கு பொக்கெட் மஷூரா நடக்குது. ஏன் வந்ததுக்கு பின்னால மஷூராவே இல்ல, சும்மா ஒத்தர தூக்கி போட்டாச்சு. இப்படி எல்லாம் செய்யவான். செலவன் நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு இந்த நிர்வாகத்துல மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடுறான். அவன் அப்படி, இவன் இப்படி, அது செய்யறான், இது செய்யறான், இப்படி அப்படி எல்லா பழியும் போட்டு அவன் அப்படியே இல்லா வழி ஆக்கி போடுறான். இப்படி எல்லாம் செய்ய வானம். அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் நிர்வாகத்துடைய விஷயத்துல எப்படி இருக்குதோ அந்த முறையில நிர்வாகம் செய்யுங்க, அந்த முறையில தெரிவு செய்யுங்க. நிச்சயமா அந்த முறையில ஒரு நிர்வாகம் உருவாகினா நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி ஊருக்கு வரும் என்றதுல சந்தேகம் இல்லை. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.